நாம இப்போ போலியோ பாதிப்பு வராமல் தடுப்பதற்கு ஒரு 6 மாவட்டங்கள்ல போலியோ தடுப்பூசி போட்டுருக்கோம். குறிப்பா இந்த இளம் பெண்களை பாதிக்கும் என்கின்ற வகையில் 1 முதல் 14 வயதுக்குட்பட்ட இளம் பெண்களுக்கு புற்றுநோய் தடுப்பூசிக்கு என்று 38 கோடி ரூபாயை ஒதுக்கி இலவசமாகவே அந்த புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டத்திற்கு இன்றைக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் முதல்ல நம்ம அது இலவசமா அந்த புற்றுநோய் தடுப்பூசியை போட போறோம். ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு பிறகு உலகில் திரும்பவும் இந்த போலியோ அங்கங்க தலை தூக்குதுங்கிற மாதிரியான ஒரு அச்சம் நிலவி இருக்கிற காரணத்தினால் WHO என்ன பண்றாங்கன்னா இந்த போலியோவுக்கு இப்ப இந்தியாவில் கூட தமிழ்நாட்டில் ஒரு 6 மாவட்டங்கள்ல அந்த பாதிப்பு வந்துருமோங்கிற பயத்துல இப்ப நமக்குமே ஒரு அறிவுறுத்தல் சொன்னாங்க. அந்த வகையில் நாம இப்போ போலியோ பாதிப்பு வராமல் தடுப்பதற்கு ஒரு 6 மாவட்டங்கள்ல இப்ப போலியோ தடுப்பூசி இப்ப போட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்போ இந்த புற்றுநோய் தடுப்பூசி கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த நிதிநிலை அறிக்கையில் குறிப்பா இந்த இளம் பெண்களை பாதிக்கும் என்கின்ற வகையில் 1 முதல் 14 வயதுக்குட்பட்ட இளம் பெண்களுக்கு புற்றுநோய் தடுப்பூசிக்கு என்று 38 கோடி ரூபாயை ஒதுக்கி இலவசமாகவே அந்த புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டத்திற்கு இன்றைக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். அது டெண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. டெண்டர் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் முதல்ல நம்ம அது இலவசமா அந்த புற்றுநோய் தடுப்பூசியை போட போறோம். அது இந்தியாவில எந்த மாநிலத்திலையும் பண்ணல. இப்ப தனியாரை பொறுத்த வரைக்கும் இந்த புற்றுநோய் தடுப்பூசி போடணும்னா ஒரு ஊசி போடுறதுக்கு 10,000 15,000 செலவாகும். எல்லா ஏழ்மை நிலையில் இருக்கிற மகளிரும் அதை பயன்படுத்திக்க முடியாதுங்கிறதால முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் இலவசமா அந்த தடுப்பூசியை போடுறதுன்னு முடிவெடுத்திருக்கிறார். இந்த வகையில தான் மாண்புமிகு முதல்வர் குறித்து உங்களுக்கு தெரியும். கொரோனா பேரிடர் காலத்தில் கூட தடுப்பூசி எல்லா இடத்திலையும் நம்ம பணத்துக்கு கொடுத்து இந்த கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டிருந்த நிலையில் அரசாங்கமே 100 கோடியை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி தடுப்பூசியை இலவசமா போடுற திட்டத்தை நாம இங்க தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இந்தியா முழுக்க அது இலவசமா கொரோனா தடுப்பூசி வந்தது. அந்த மாதிரி இப்ப நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமே தமிழ்நாட்டில் நம்ம இந்த புற்றுநோய்க்கான தடுப்பூசியை இலவசமா தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது இந்தியா முழுக்க இலவச திட்டமா மாறுவதற்குரிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அதற்கு அடித்தளமிட்டிருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக அளவில் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு 58 பேருக்கு இந்த புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் இந்திய அளவில் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு 28 பேருக்கும் இன்னைக்கு இந்த மகளிருக்கு மார்பக புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படுது. 1 லட்சம் பேர்ல ஒரு 25 பேருக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று கண்டறியப்பட்ட ஒரு 4 மாவட்டங்கள்ல ஈரோடு, திருப்பத்தூர், கன்னியாகுமரி, ராணிப்பேட்டையில 2023 நவம்பர் 22ஆம் தேதி இந்த 4 மாவட்டங்கள்ல ஸ்கிரீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்கிரீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இப்ப எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு முழுக்கவே அதை பண்ணிட்டு இருக்கிறோம். 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இந்த ஸ்கிரீனிங் ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க புதிய புற்றுநோய் பாதிப்பாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோய் பாதிப்புகள் கண்டறியப்படுமானால் அவர்கள் 100% பாதுகாக்கப்படுவார்கள். அதற்கான ஒரு விழிப்புணர்வு தான் ரோட்டரி இதை மிக சிறப்பாக செய்திருக்கிறது. ரோட்டரி சங்கத்தை பொறுத்தவரை மேடையில விட்டிருக்கிற காம்தார், நான் அவர் இல்லாதப்ப நிறைய தடவை அவரை பற்றி சொல்லியிருக்கிறேன். நான் சென்னை மாநகரின் மேயரா இருந்தப்ப ஒரு வடகிழக்கு பருவமழை பெரிய அளவிலான 2006 இறுதியில் பெரிய பாதிப்பு. அந்த பாதிப்பு சென்னையில 155 மெடிக்கல் கேம்ப் நடத்தணும். 155 டிவிஷன். அப்ப ஒரு டிவிஷனுக்கு 1 கேம்ப், 155 கேம்ப் நடத்தணும். கார்பரேஷன்ல இருக்கிற ஹெல்த்துக்கு அவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. அப்ப யாரு கூட இதை சேர்ந்து பண்ணா பெரிய சக்சஸ் பண்ண முடியும்னப்ப நான் உடனடியா காம்தார தான் அவரோட உட்காந்து பேசணும். அவர் தான் அப்ப கவர்னர். அப்ப இந்த ரோட்டரி கவர்னரா இருந்தாரு. அவரோட பேசி நம்ம இந்த மாதிரி சென்னை கார்பரேஷனும் நீங்களும் லைன்ஸ் கிளப்பும் சேர்ந்து ஒரு 155 டிவிஷன்லயும் 155 மெடிக்கல் கேம்ப் நடத்தலாமான்னு கேட்டேன். உடனடியா அந்த மழைக்கால சிறப்பு முகாம் நடத்துவதற்கு அவரும் ஒப்புக்கொண்டு நாங்க எவ்வளவு கேம்புக்கு டாக்டர் தரணும்னு கேட்டார். அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட்டரியில் இருக்கு.